ரொம்ப டயர்டாக இருக்கும். 11:30. மயில் தக்க செட்டி பார்த்துக்கிறீங்களா? முட்டை ரோஸ்ட் 5 ரூபா, சாதா 3 ரூபா, கட்டை தோசை 3 ரூபா, இட்லி 4 இட்லி 5 ரூபா, 2 வடை சாம்பார் சட்னி அன்லிமிட்டட். எவ்வளோ சாப்பிட்டீங்கன்னா 2 ரூபா தான். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. ஏன் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு. பாருங்கள், இங்கே பாருங்கள், எங்கள் தமிழ் கடை. இங்கே இட்லி தோசை பொங்கல் எல்லாமே கிடைக்கும். ஒர்த்து. ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ரொம்ப நைஸாக இருக்கும். ஓகே, பரவாயில்ல. இன்னைக்கு வந்து நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் எங்களை தான் பாக்குறாங்க. இன்னைக்கு நம்ம துபாயில் இருக்கிற லேபர் கம்யூனிட்டி மார்க்கெட் தான் வந்திருக்கோம். எங்கே இருக்குன்னா அல்குவிஸ் 4ல் இருக்குது. இதுக்கு நம்ம ஏன் வந்திருக்கோன்னா, நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீடியோ. துபாயில் பெரிய மார்க்கெட், வாட்டர் மார்க்கெட் போயிருப்போம். அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நிறைய பேரால் இங்கே இருக்கிற லேபரால் அதை வந்து அஃபோர்டபுள் பண்ண முடியாது. அதனால் நம்ம இந்த மார்க்கெட் வந்திருக்கோம். எல்லோரும் நம்மள தான் பார்க்குறாங்க. நம்ம போய் உள்ளே பார்ப்போம். கமான், போய் வாங்க. ஆக்சுவலாக இந்த மார்க்கெட்டில் வந்து எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாமே ரொம்ப, ஏன்னா அஃபோர்டபுள், லேபரால் ரொம்ப வாங்க முடியாது. இங்கே லேபர் சம்பளம் ரொம்ப கம்மி. அதனால் அவங்க வாங்கணும். ஆக்சுவலாக இது இனிஷியேட் பண்ணது வந்து துபாய் முனிசிபாலிட்டியும் துபாய் போலீஸும் தான். அதனால் அவங்களும் அப்பப்போ வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லா கடையுமே இருக்குது. செல்ஃபோன், என்ன சொல்கிறது, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், ஸ்நாக்ஸு, ஹோட்டல், துணி கடை. ஹோட்டல் இல்லை, வாட்டலா? நீ எனக்கு வாட்டி வதக்கிறியே, அந்த மாதிரி வாட்டல். நிறைய கடை இருக்குது. ஷூ கடை இருக்குது, ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, வாட்ச் இருக்குது, நிறைய இருக்கு. பெருசா இருக்குல்ல, நல்லா பயங்கரமா. ரொம்ப பெருசு கடை. கடை இல்லை, மார்க்கெட். எல்லாமே இருக்குது. லேப்டாப் கடை இருக்குது. ஹாய், ஓரியோ. இங்கே இதெல்லாம் விற்கிறானுங்க. இது லேப்டாப், ஹெட்செட்டு. ஆப்பிளா? அது ஆப்பிளா? இது இஸ் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் காப்பி. ஓகே. நானும் பார்த்துட்டேன். ஆப்பிள்னா ஆப்பிள் தமிழா? தமிழ் தான். ப்ரோ, ப்ரோக்கோலி ஹவு மச்? 8 dirhams. கம்மியாக இருக்கே. வாங்கி போயிடலாமா? ப்ரோக்கோலி வாங்கி போயிடலாமா வீட்டுக்கு? அவரு நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. வாங்கிக்கலாமா? உண்மையாக தான் வாங்கிக்கோ. ½ கிலோவா? ½ கிலோ. 3 to 11 தான் அதோட டைமிங். அண்ட் ஏன் காசெல்லாம் காமிக்கிறீங்க? வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் கடைக்கு போவோம், அவ்வளோதான். டெய்லியும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இங்கே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பார்க்குறதுக்கும் மாதிரி ஹவு மச் பிரதர்? புளிச்சக்கீரையாமா? பார்ப்போம். இது என்ன கீரை? இதுதான் இல்லை, அதோ அது தெரியல என்ன கீரைன்னு. அது பார்க்க அப்படிதானே இருக்கு. பாலக்கு வாங்கி போயிடலாமா? எத்தனை வாட்டி தான் பாலக்கே பண்ணுறது? பாலக்கு பண்ணுறதா? நம்ம ஊர் கீரை இங்கே வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த அரைக்கீரை, சிறுக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை அதெல்லாம் கேட்குதுன்னே தெரில. என்ன கீரைன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஐ திங்க் பாரு, உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது. தெரியாதா உனக்கு? என்ன இது? ஆனால் ரேட் ஒரு கம்மியாக இருக்குது. 2 கட்டு 1 dirham தானா? வாங்கி போகலான்னு வர தோணுது. அப்போ இதுவும் அது ஒன்றா? இது மணத்தக்காளி கீரை நினைக்கிறேன். சொல்லு. இது நம்ம கூகுளில் சர்ச் பண்ணலாம். 1 dirham எனக்கு சமைக்க தெரியாது. நான் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சேன். இதான் கண்டுபிடிச்சேன். கோங்குரா வந்து ஆந்திரா பீப்புள் சாப்பிடுவாங்க. நான் வந்து ஆந்திரா மெஸ்ஸில் சாப்பிட்ருக்கேன். நான் சமைச்சு சாப்பிட்டதில்லை. வீட்டில் புளிச்ச கீரை சாப்பிட்டது இல்லையா? ஞாபகம் இல்லை, சாரி பாட்டி. பார்த்தா மறந்துருக்கேன், எனக்கு தெரியாது. ஒன்று போதும் இல்லை அது. நான் நினச்சிட்டேன் எல்லாமே வந்து 2 வந்து 1 dirham நினச்சிட்டேன். அந்த பக்கம் இருக்கிறது வந்து 2 1 dirham. அந்த பீஸ் அண்டால் 1 piece 2 dirham. That one piece 1 dirham.
அண்ணாச்சினா பைனாப்பிள் தான். அண்ணாச்சி பைனாப்பிள் தான். How are you? Fine. Good. ஏய் பப்பாயா. Red color. This one, papaya, how much? This one also damaged. No problem, no damage. This cutting sister room. I will give chiller. 5 dirham. No. You now 1 dirham pada. Yeah. Okay, thank you. Another banana. சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். இவ்வளோ வாங்கியாச்சு. ஆக்சுவலி ஓகே, கொஞ்சம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இல்ல அவரைக்காலாம் இருக்கு. கியூக்கம்பர் நமக்கு அங்கே கிடைக்காததான் இருக்காங்க, இங்கே பார்த்து வாங்கிக்கலாம். ஆனால் கஷ்டம், எத்தனும் போக முடியாது அவ்வளோ தூரம், அது ஒரு பிரச்சனை இல்லை. பேக் எடுத்துகிட்டு வரல. நல்லா இருக்கா? நம்ம ஊர்ல எல்லாம் ஃப்ரீயா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போடு 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 போடு. இங்க வந்து கொத்தமல்லி கூட காசு கொடுத்து வாங்கணும் இல்ல? அது நம்ம ஊர்ல கொசுறு, அது பேரு கொசுறு. கொசுறு. பச்சை மிளகா தர மாட்டாங்க. பச்சை மிளகாய் இருக்கு. கருவேப்பிலை கொத்தமல்லி தான் கொசுறு. Only one. Okay, thank you. ஏச்சியா. How much this one? 8 dirham. All are telling too much dirhams. I don't know. इसका वीडियो? हाँ. कितना देगा बताओ, आपके लिए 1 dirham कौन सी रखेगा? How much this will come? 7 dirham. You 5 dirhams, huh? 5 dirhams? எவ்வளவா 1 kg? 1 kg 7 dirham சொல்றாரு இவரு. 7. ஆமா. இது எவ்வளவு? 5 dirham 30 பில்ஸ் வருது. 5 dirham தரேன் அப்படின்றாரு. This one 8. This one 8. From which country? India. India? Yeah. Kerala. Kerala? Yeah. Okay, I will taste this today. Give me 2 5 dirham. Okay. This okay. Good, huh? One piece? Only one? No, 2 piece. 2 piece. வாங்க மாட்டோம்ல இதெல்லாம். Potatoes. எல்லாமே உருளைக்கிழங்கு, வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சிருக்காங்க. ஓகேவா? இன்டர்வியூ? ஓகேதான். How much one plate? 1 plate 1 dirham. அங்க போய்டு. I will okay, come. 1 plate 1 dirham ஆமே. சாப்பிட போறீங்களா? இல்ல, மதியம் சாப்பிட்டு வந்தேன் நானு. மறுபடியும் இங்க மறுபடியும் சாப்பிடணுமான்னு தோணுது. ஆல் பிளேட் 1 dirham? பரவாயில்லையே. மதியம் சாப்பிட்டு வந்தானா ஃப்ரூட்ஸ், மறுபடியும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணுமான்னு தோணுது. இதான் சாப்பிடலாம். dirham. Okay. Live boti and beef boti 2 dirham. Okay. And leg piece 3 dirham. Okay. Chapli kebab 3 dirham. And seek kebab 2 dirham. 2 dirham. வேறு ஒன்று சொல்லுவோமா? அது காட்டுவிட்டா உங்களுக்கு. யூடியூப் சேனல். யா. திஸ் ஒன் chicken. Okay. This one khubus roti जिसको बोलते हैं. Roti how much? Roti 1 dirham. Roti 1 dirham. नोट रहेंगे. Leg piece 3 dirham. 3 dirham. This one 2. இது 3, இது 2 dirham. This one? Malai boti chicken. How much this one? இது 2 dirham. 2 dirham 2 dirham. Give me this one piece. Okay. This one piece. Okay. ஹாய் ஹாய். Hello. छोटी दिया ना? अरे भाई सीख कबाब गरम कर यार.
நீங்கள் சாப்பிட்றதுக்காக நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஃபுல்லாக பாகிஸ்தானி மக்கள் மாதிரி இருக்காங்க. நல்லா ஆமாம் அப்படி தான் இருக்காங்க அவங்க. ஆமாம் ஆமாம், நானும் எதுவும் சொல்லலை, எனக்கும் அப்படி தான் இருந்தது. நல்லா சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க. பக்கோடா பக்கோடா பக்கோடானா வாங்கிங்க. பக்கடோ ரொம்ப பிஸியாக இருக்காங்க. கூட்டம் நிறைய வந்துனே இருக்குது இந்த கடைக்கு. ஆனால் கொஞ்சம் சீப்பாக இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணி சொல்கிறோம். வெயிட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வரும் பையனை வந்துனே இருக்குது. சொல்ல எங்களுக்கு இடம் இல்லாமல் கொஞ்சம் லைட்டும் கம்மியாக இருக்குது. அதில் இந்த இடத்துல கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொன்ன மாதிரி உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. நல்லா சூடாக இருக்குது. ஆக்சுவலாக சைடிஷ் வந்து தயிர் மின்ட்லாம் பண்ணியிருப்பாங்க போல. நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு காரம் இல்லை, மீடியம் காரம் தான். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இதில். திஸ் ஒன் பீஸ், திஸ் ஒன், this one, this one, this one. Yeah. 10 grams. I want the cubes. Yeah. Okay, 10 grams. Thank you. Okay, thank you. ஓகே, தட்ஸ் இட். That's it. Thank சாப்பிட்டு you. முடிச்சாச்சு. ஒரே எக் ஒன்றா. எக் எவ்வளோண்ணா? எவ்வளோ? 5 ரூபா. ஆ, ரொம்ப நாளாச்சு தமிழ் சாப்பாடு சாப்பிட்டு. ஆமாம் ஆமாம், சாப்பிட்டு பாருங்க. அடுத்த வந்தால் கண்டிப்பாக வரணும் நீங்கள். கண்டிப்பாக. டேஸ்ட்டுக்கு வரணும். ம். என்ன லைவா என்னக்கா? யூடியூப். அண்ணாவா என்ன கேக்குது? ஒண்ணுதல சூழதல வடை போய் எடுத்து தரேன். அடையா வடை வேண்டாம். வேணவா? மலை சாரல் மாதிரி தூராரா? ஆமாண்ணே, அப்பதானே ஒரு டேஸ்ட். அண்ணன் போடுறது அண்ணன் போடுறது அண்ணன் வயல அப்பதான் ஒரு டேஸ்ட் இருக்குது. ஆமாம் ஆமாம். அதுவா சாப்பிட்றியா? ரெடியா? ம், கையை கழுவிக்க. உள்ள இடம் இல்லை. கைக்கு தண்ணி இருக்குல்ல? எங்க இருக்கு? இட்லி, வடை, தோசை, மட்டன் சூப்பு. நல்லா இருக்கா? ஆக்சுவலி நம்ம ஊர்லலாம் அந்த ரோட் சைட் ஷாப்ஸ்லலாம் இருக்குல்ல, அது சாப்பிட்டே பல வருஷம் ஆன மாதிரி. நல்லா பெரிய தோசை இல்லை? ஆ, துபாயில் 5 கிராமுக்கு முட்டை தோசை பெருசாக கிடைக்குமான்னு தெரில. ம், ஆனியன்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்குது. பின்னாடி விழ போறீங்க ம், சொன்னாங்களா என்ன? ஒர்த்து 5 கிராமுக்கு
முட்டை தோசை, இது ஆனியன்லாம் போட்டு காரஞ்சாரமாக சூப்பராக இருக்கு. கேட்போம் மறுபடியும் வாங்க. தமிழ் பீப்புள் யாருமே காமிக்கிறது இல்லை ஆக்சுவலி. இங்கே தர்பூசணி பெங்காலி மார்க்கெட் தான், ரேட்டு பூரா கம்மியாக இருக்கும். வாங்க நல்லா சாப்பிடுங்க. பாருங்க இங்கே பாருங்க, இங்கே தமிழ் கடை. இங்கே இட்லி தோசை பொங்கல் எல்லாமே கிடைக்கும். இருக்குல்ல ஒண்ணுதான் இருக்கோ? 2 இருக்கு. 2 இருக்கோ கடைங்க? அந்த பக்கம் 1 இருக்கு. ஆஹா. இங்கேயும் நல்லா இருக்கும். வாங்க, எல்லா காய்கறி பாருங்க, ரேட்டு பூரா கம்மியாக இருக்கும். அந்த வாங்கி இங்கே தான் இருக்கீங்க தோறீங்க? இங்கே தான் 5 வருஷமா இருக்கேன். சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட்றீங்களா இல்லை ஹோட்டல்? செஞ்சுதான். இந்த பாருங்க காய்கறி எல்லாம் இங்கே ஒரு வாரத்துக்கான காய்கறி நாங்களே வாங்கி சாப்பிட்டுக்குவோம். டைம் இல்லைன்னா நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்டுக்குவோம் ஹோட்டலில். கடை பேர் தமிழ் உணவகம். பேரே பாருங்க தமிழ் உணவகம் தான். அவர் முன்னாடி பயப்படாதீங்க. சென்னையா நீங்க? சென்னையிலங்க? இவர் கோயம்பேடு, ஆ நாங்கள் மதுரை, பெங்களூர். ஓகேண்ணே. ஓகே. வடை போடுறீங்களா? அப்படியா? ரொம்ப நல்லா இருந்தது டிஷ் எல்லாமே. ரொம்ப நன்றிண்ணா. ஐயோ போய் பார்க்கலாம். என்னன்னு தெரியல, கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கு. இங்கே இருக்கியா? எங்கப்பா ஆளா காணுங்கப்பா. ஒன் கிராம் 2 கிராம் தராங்களாம். This one, what is this? Name. Pakoda. One gram கிலோவா? No. 1 கிராம்? இவ்வளோ தராங்க 1 கிராமுக்கு. தேங்க்யூ. நல்லா கிறிஸ்பியா இருக்குல்ல? இல்ல புரியல. என்ன இப்போ கேக்காதான் கிங் ஆஃப் காஷ்மீரி பர்கரா? ஆனா சாப்பிடணும் ஆசையாக தான் இருக்கு. ஆனால் வயிறு கேட்க மாட்டேங்குது. அதான் இவ்வளோ சாப்பிடலாம் வாங்கயா? ஓ இங்கேயும் இருக்கு போல. ஆமாம், தமிழ் கடை இருக்கு போலையா? என்ன இருக்குது உள்ள பார்ப்போமா? என்னென்ன இருக்குது இந்த கடையில்? நம்ம கடையில் வந்து ஸ்பெஷல் வந்து இட்லி, வடை, மெது வடை, உளுந்த வடை, பருப்பு வடை, அப்புறம் தோசையில் எல்லா வெரைட்டியும் போடுவோம். எல்லாமே ஓன் ப்ரிப்பேர் தான், நம்மளுடைய சொந்த இதுதான். சுட சுட எல்லாமே கிடைக்கும். ஆமாம், டிஃபன் மட்டும்தான்? டிஃபன் ஐட்டம் மட்டும்தான், சாப்பாடு ஐட்டம் அதெல்லாம் கிடையாது. பரோட்டாலாம் போடுறதில்ல? பரோட்டாலாம் கிடையாது, ஒன்லி வெஜிடேரியன். ஃபுல் வெஜிடேரியன் தான். தோசையில் எவ்வளோண்ணா? தோசை வந்து மசாலா தோசை 5 ரூபா, கீ ரோஸ்ட் 5 ரூபா, ஆனியன் ரோஸ்ட் 5 ரூபா, முட்டை ரோஸ்ட் 5 ரூபா, சாதா 3 ரூபா, கட்டை தோசை 3 ரூபா, இட்லி 4 இட்லி 5 ரூபா, 2 வடை, சாம்பார் சட்னி அன்லிமிட்டட். எவ்வளோ சாப்பிட்டீங்கன்னா 2 ரூபா. நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிச்சுட்டு போயிடலாம் அது ஃபுல்லாக இங்கே. ஆமாம், அன்லிமிட்டட் சாம்பார் சட்னி. எத்தனை வருஷமா இருக்கு கடைங்க? நான் இப்போ வந்து 1 வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம். தமிழ் கடைலாம் பார்க்க ரொம்ப யாராக இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம். மலையாளி கடை, நார்த் இந்தியன் கடைலாம் நிறைய இருக்குது. தமிழ் கடை தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏதோ முடிஞ்ச சாப்பாடு நல்ல ஒரு கஸ்டமர்டே கடாவே சொல்லுவாங்க எல்லாரும். நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான் எல்லாருமே. சரி வரண்ணா பார்ப்போம். கேரளா ஃபுட், கேரளா கடை இருக்குல்ல இங்கே? கேரளா ஃபுட், இட்லி, வடை, சப்பாத்தி, பீஃபு எல்லாமே இருக்குது. பண்ணுங்க நிறைய பண்ணுங்க. ஆக்சுவலாக மார்க்கெட்னா ஒரு மார்க்கெட்டே தான் போல. எல்லாமே வெஜிடபிள், ஃப்ரூட்டு, மீன், கறி
பாருங்க முடி வெட்டுற ஷாப் இருக்கு. பங்களாதேஷி சலூனாமா. இங்கே பார்த்தேன் ஹேர் கட் ஸ்டைலிங் 4 கிராம் நார்மல் 3.5. எனக்கு தெரிஞ்சு வந்து துபாயில் சீப்பாக ஹேர் கட் ப்ரைஸ்னா 5 ப்ரைஸ்னா 5 கிராம். ஃப்ரைஸா? ஆமாம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸா? ப்ரைஸ் வச்சுக்கோ. ஆனால் இங்கே 3.5, அதை விட கம்மி. இங்கே 1.5 கிராம் 5 கிராம் 20 கிராம் 10 கிராம். நைஸாக இருக்கேன். பார்க்குறியா? 10 கிராம் ब्लॉग या चैनल का नाम सतीश ब्लॉग्स. ले लो. कमली सतीश ब्लॉग्स आएगा उसमें 2 days आफ्टर में आएगा. हाँ, हमारी भी आएगी. इसको भी लेके आना थोड़ा. ये बड़ी अच्छी है. अच्छा, चेक करें, कपड़ा चेक करें. नाइक. हाँ, दैट्स गुड. हाँ, क्या 15 की 2 दे दो. 15 की 2 दे दे. एक 3 என்ன நீங்க அப்புறம் மாட்டேன் நான். மயில் டக்க ஜெட்டி பார்த்துக்கிறீங்களா? வளவலையாக இருக்குது. நல்லா இருக்குன்னு பார்த்தேன். சரி, வேற கடைக்கு போய் பார்ப்போம். கருப்பு சட்டை, வெள்ளை சட்டை, காட்டன் சொல்கிறாங்க. சரியான காட்டன் பைத்தியப்பா. ட்ரெஸ்னா போட்டால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. ஆஹா. She is telling this set for me not good. For me not good. How much நீங்க உங்ககிட்ட? ஓகேயா ஃபர்ஸ்ட் உனக்கு? நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. How much brother? 20. 20யா? நல்லா இருக்கானே தொட்டு பார்க்க. அது நீங்க தான் பார்க்கணும். இட்ஸ் நாட் காட்டன். எப்படி காட்டன்ல வந்து இங்க உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும்? கொடுக்கணும்டி. 10 கிராம் சொல்றாரா? 10 எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. ஏன் டென்ஷன் ஆகுற? ட்ரெஸ் இங்கே வாங்கி இங்கே தைச்சிக்கலாம் போல. ட்ரெஸ் மட்டும் இல்லை, ட்ரெஸ்ஸு ஏதாவது பெட்ஷீட்டு பேகு எல்லாம் இங்கே வாங்கி தைச்சிக்கலாம் போல. நிறைய இருக்குது, ஃபுல் கடை. அவர் ட்ரெஸ்ஸு கூப்பிட்றாரு. நம்ம ட்ரெஸ் இல்லையே. ड्रेस नहीं है. नांगे कोई ड्रेस पूछते हैं. वाह 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 वाह. कोपरिया. ஆஹா, கொப்பரக்காய் வச்சிருக்காங்களாப்பா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இந்த கடையிலும் போய் ட்ரெஸ் வாங்கல. வாங்க போ. ஓ நைஸ் நைஸ். நல்லா இருக்கேப்பா. ஹவ் மச் திஸ் ஒன்? ஆ, என்னது? லைட்டரா இது? டூ இன் ஒன் பர்பஸ். லைட் ப்ளஸ் லைட்டர். This magnet. Nice. Oh, good product. எல்லாமே பிளாஸ்டிக் காயின் தான். அவ்வளோதான், முடிச்சாச்சு. நம்ம உள்ள வாங்கியாச்சு, சாப்பிட்டாச்சு. இப்போ கிளம்ப வேண்டியது தான். டைம் 9 ஆக போகுது. பாய். இரவு 11:30.
லாங் ஜேர்னி போயிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட சொல்கிற 30 கிலோமீட்டர் போயிட்டு 30 கிலோமீட்டர் வரும். 60 கிலோமீட்டர் மாதிரி கணக்கு. அது அதிகமாக இருக்கும். பட் பாருங்க ஆடி போச்சு, கருப்பாயிட்டேன். டேன் ஆயிட்டீங்க. கருப்பாயிட்டேன். ரொம்ப டயர்டாக இருக்கும். இதெல்லாம் வாங்குற பிளானே இல்லை, ஆனால் வாங்கிட்டோம். ஆக்சுவலி போனோம், ஆனால் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் வாங்கிட்டோம். பயிரும் ஃபுல்லாக இருக்கு. வீட்டிலேருந்து 4:45 கிளம்புனங்க. 11 ஆகுது. 5:45, 6:45, 7:45, 8:45, 9:45, 10:45, 11, கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஆச்சு. ஸோ டயர்டாக இருக்கும். ஹாய் காய்ஸ், வீட்டுக்கு வந்துட்டோம். எஸ், ரொம்ப டயர்டாக இருக்குது. அண்ட் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. ஏன் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு. ஆமாம், பட் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுறீங்களா, அது எல்லாமே எங்களுக்கு காமிக்கும். எங்களுக்கு வந்து டிப்பாக காமிக்கும். ஓகே, ஸோ வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா சொல்லுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க. உங்கள் பொண்ணான லைக் அனுப்பிச்சி விடுங்க. அப்போ நிறைய பேருக்கு அது பூஸ்ட் ஆகி பார்க்கும். பார்க்குறவங்களே ரொம்ப ஸ்கிப் பண்ணி போயிடுறீங்க. நீங்கள் என்ன இருந்தாலும் சொல்லுங்கள், அதை நாங்கள் மாற்றிட்டு நீங்கள் என்ன சொல்லுங்கள் அந்த மாதிரி நாங்கள் வீடியோ போடுறோம். ஓகே, தேங்க்யூ.